ஜான் ஜெபராஜின் ஆடல் பாடல்களை குறித்து ஆரம்பம் முதலே அவருக்கு எதிர்ப்புகள். பல பேர் அவரை விமர்சித்தாங்க. அவர் ஆடல் சரி கிடையாது, பாடல் சரி கிடையாது, இது கிறிஸ்துவத்துக்கு ஒவ்வாதது, டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, மேடையில இயேசு பேரை சொல்லி டான்ஸ் ஆடுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூத்த ஊழியர்களை இவரை பிடிச்சி திட்டி விட்டாங்க, நிறைய கடிந்து கொண்டாங்க. அது ஜான் ஜெபராஜுக்கு பிடிக்காததான் போச்சு. மூத்த ஊழியர்கள் மட்டுமல்லாது சிறு சிறு வாலிப பிள்ளைகளும் ஜான் ஜெபராஜ கலாய்க்கிறது போன் போட்டு இப்படி எல்லாம் 2 வருஷத்துக்குள்ள நடந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் பெரிய வீடியோல வந்திருக்கு. அத ஜான் ஜெபராஜ் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம் வாங்க. நான் பாக்குறேன் நிறைய யூடியூப்ல வந்து சின்ன பசங்க எல்லாம் உட்காந்து ஊழியக்காரங்களை தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. வெரி பேட் இன்ஃபுளுன்ஸ். எல்லாம் பண்ணாதீங்க தங்கங்களா. உங்களுக்கு பிடிச்சதை வெளியே பேசுங்க, பிடிக்கலன்னா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துட்டு வர்றது. பப்ளிக் ஃபோரம் மீடியாவை ஞானமா யூஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க வேணும். பொது வலைதளத்துல ஒரு நாள் மற்றவங்களை தப்பா பேசாதீங்க, நேசிங்க. திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் லவ். இந்த உலகத்துக்கு அன்பு தான் தேவை, அன்பை காமிங்க. இவருடைய ஊழியங்களை பார்த்து இது கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை கடிந்து கொண்டாங்க, பேசுனாங்க. அதே மாதிரி வாலிபர்கள் இவர் வந்து பைபிளுக்கு விரோதமா செய்யறாரு, தாவீது ஆடினாருன்னா இவரு ஓவரா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை போன்ல பிடிச்ச மிரட்டி 2 வருஷத்துக்கு முன்னாலே பல விவாதங்கள் எல்லாம் போயிருக்கு. ஏன்னா மிரட்டல் எல்லாம் போய்க்குது. இப்போ ஜான் ஜெபராஜ் குற்றவாளியா உள்ள போயிட்டு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார். ஏன்னா விசாரணை போயின்னு ஒன்னும் முடிவு வரல. அவர் நிரபராதி, தவறு இல்லை அப்படின்னு முடிவு வரல. இருந்தாலும் ஒரு பேசலாம், ஜான் ஜெபராஜ் எதிர்த்து பேசலாம், ஓரளவுக்கு பேசலாம், ஓவரா பேசக்கூடாது. ஏன்னா நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு வீடியோ போட்டா அதுல இருந்து பல குற்ற செயல்களை ஜான் ஜெபராஜ் செய்திருக்கிறாரு. கேரளாவில் ஒரு பெண்ணோட இருக்கு, ஆந்திராவில் ஒரு பெண்ணோட இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் அவர் மேல ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டு இருந்தா அது ஏத்துக்க முடியாததா இருக்குது. அது எவ்வளவு உண்மை நம்ப முடியல. அது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அது போல ஒரு மனுஷன்னா அவன் மேல ரொம்ப போட்டு அவனை அலை வச்ச கூடாது. குற்றம் நிரூபிக்கப்படாததுக்கு முன்னவே இப்படி எல்லாம் பேசுறது சரி கிடையாது. ஜான் ஜெபராஜ் அதை தான் சொல்றாரு. ஊழியர்களை பத்தி ரொம்ப தப்பா பேசுறீங்க. தப்பா இருந்தா தப்பா பேசலாம், தப்பு இல்ல. தப்பா இல்லாதே அது தப்பு என்ன? இப்போ ஜான் ஜெபராஜை எதிர்த்து பேசுறாங்க, ஜான் ஜெபராஜ் செய்யறது சரியில்லைன்றாங்க. இவங்க செய்யறது சரியா? எப்படி ஜான் ஜெபராஜ் இவரு ஆட்டாடுறாரு, பாட்டம் பாடுறாரு, இவர் செய்யறது சரியில்லை அப்படின்றாங்க. இவங்க காலகாலமா பண்றாங்க பிரச்சனை, அது மட்டும் சரியா? இவங்க பண்ற பிரச்சனை மனித வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இந்த சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வறுமை ஒரு தாண்டவம் ஆடுது. வியாதியால பிடிக்கப்பட்டு இன்னைக்கு அலகழிக்கப்படுறோம். வியாதி இப்ப எப்படி வருது, வருது, எதனால வருது அப்படின்ற காரணம் தெரியாது. இன்னைக்கு அது எப்படி கையாளுறது தெரியாது. இன்னைக்கு முடிச்சுன்னு இருக்கோம். அதுக்கெல்லாம் இவங்க மணிக்கணக்கில் பிரச்சனை பண்ணாங்களா? அதெல்லாம் இவங்களுக்கு தீர்வு சொன்னாங்களா? ஜான் ஜெபராஜ் செய்யறது குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தைரியமா ஆள் வந்துடுறாங்க. இவங்க செய்யற ஊழியம், ஊரா போய் செய்யற ஊழியம், மணிக்கணக்கில் யூடியூப்ல பேசுறதெல்லாம் இது சரியா அப்படின்னு இவங்க சிந்திக்கிறது கிடையாது. நம்ம பண்ற பிரசங்கம் அது பயனுள்ள பிரசங்கமா, மக்களுக்கு பயன் தருதா, அந்த பிரசங்கத்தை கேட்கறவங்களுக்கு, பைபிள் விளக்கத்தை கேட்கறவங்களுக்கு வாழ்க்கையில வளமான வாழ்க்கை வாழறாங்களா, இந்த சத்தியம் சொல்றமே அதை கேட்கிற மக்கள் செழிப்பான வாழ்க்கையை வாழறாங்களா அப்படின்னு இந்த மூத்த ஊழியர்கள் சிந்திக்கிறது கிடையாது. ஜான் ஜெபராஜ் செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா இவங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு நினைப்பதான். வேற என்ன இருக்குது? ஜான் ஜெபராஜ் மேல தப்பு சொல்லிட்டா நம்ம சரியானவன்ற ஒரு நினைப்பால இந்த மாதிரி மூத்த ஊழியர்கள்லாம் இப்படி தப்பிச்சுக்கிறாங்க. நம்மள குற்றம் இல்லாத, நாங்க சமுதாய சீர்கேட்டுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நாங்க சொல்ற சத்தியம் தான் சரி, ஜான் ஜெபராஜ் சொல்ற சத்தியம் தப்புன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. வேற ஒண்ணு, இவங்க எல்லாரும் ஏமாத்தலாம். இந்த மனிதர்கள் நம்ம ஏமாத்தலாம், பைபிளை ஏமாத்த முடியாது. எப்படி? பைபிளை இவங்க ஒரு காலமா ஏமாத்த முடியாது. இவங்கதான் ஏமாந்து போவாங்க. அதை வச்சு பைபிள் வச்சு பணம் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் உங்களால. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை காண முடியாது. இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி காசாகலாம், இயேசு பேரை சொல்லி காசாகலாம். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது. பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். ஜான் ஜெபராஜ் தவறா சொல்லிட்டாருன்னா நீங்க சரியா சொல்லுங்க. பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நீங்க நம்மள மூத்த ஊழியர்கள்
மோகன்சி லாசஸ் பால் தினகரன் போன்றவர்கள அது நம்மள நம்ம தானே இந்த வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதை பத்தி பைபிள் இருந்து சொல்லுவீங்க, பொதுவாக சொல்லிட்டு போறீங்க, அது வேற விஷயம். பைபிளின் அடிப்படையில நீங்க ஒரு கல்வியோ ஆரோக்கியத்தையோ ஒழுக்கத்தையோ பணத்தையோ மையப்படுத்தி நீங்க விளக்குறீங்களானாதான் இங்க மக்கள் அதை கேட்டு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி யாரும் செய்தது கிடையாது மூத்த ஊழியர்கள். இல்ல ஜான் ஜபேல் செய்தது தப்பு, அவரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னா இப்ப குடும்பத்தை விட்டு ஜான் ஜபேல் பிரிஞ்சு போயிருக்காரு. நீ ஒரு வாழ்வியல இந்த வேதத்துல சொன்னியா, இந்த புக்கு இந்த பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நீங்க நம்பினீங்களா மூத்த ஊழியர்கள்? அப்படி யாரையும் நம்பல நீங்க. அது கடவுளுக்கு புத்தகம், அவரு நம்ம ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், இதேதான் ஓடின்னு இருந்தது. அதை கேட்டு கேட்டு மக்கள் ஒரு வாழ்க்கைய சரியா வாழ்ந்ததே நீங்க சரித்திரம் இல்லாத போச்சு. எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை, ஜான் ஜபராஜ் குடும்பத்துல மட்டும் இல்ல, எல்லார் குடும்பத்திலும் நீங்க பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்தணும். ஜான் ஜபராஜ் கிட்ட பணம் இருக்குது, அவர் போயிட்டாரு. ஏன்னா இது தீர்க்க முடியாத பிரச்சனை, நம்மள இங்க சிக்கல்ல மாட்டி விட்டாருங்க நம்மள. அதனால அவரு அந்த சிக்கலை எடுக்க முடியாத, எடுக்க முடியாத அவரு வீட்டை விட்டு போயிட்டார். இந்த சிக்கலை உண்டாக்குற சத்தியன்ற பேர்ல வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க இவங்க மூத்த ஊழியர்கள். ஏன்னா இப்படி ஒரு விளக்கமும் வாழ்வியல் மையமா வச்சு ஒரு விளக்கத்தையும் இந்த பைபிள் சத்தியத்துல இருந்து சொல்றது கிடையாது. ஜான் ஜபராஜ் தப்பு செய்யிட்டாரு, ஜான் ஜபராஜ் குடும்பத்தை விட்டு போயிட்டாரு, ஜான் ஜபராஜ் இன்னொரு பெண்ணை விட்டு போயிட்டாரு. இப்படி எல்லாம் பழி போறதுல அது அப்படி பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஜான் ஜபராஜ் சரியான பைபிள் விளக்கத்தை கொடுக்கல, நாங்க தான் பைபிள் விளக்கத்தை சரியா கொடுக்குறோம். என்னத்தை கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? இந்த உலகத்துல 1000 பிரச்சனைகள், லட்சம் பிரச்சனைகள், விதவிதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், வீட்லயும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொன்னீங்க இந்த சத்தியத்தில இருந்து? அதனால ஜான் ஜபராஜை மட்டும் குறை சொல்லி குற்றப்படுத்தியதுல எந்த நியாயமும் கிடையாது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.